பிரைட்ஸாச்சு RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. ஒபேசிட்டிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. பெரியவங்களை விட ஹை வெயிட் இருக்காங்க 10 வயசு. அப்போ அவங்களே 20 வயசு ஆச்சே என்ன ஆவாங்க? இதனால டிப்ரெஷன், மற்ற குழந்தைங்க கேலி பண்றாங்க, மென்டல் இஷ்யூஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க. எங்க கல்யாணம் 2 மாசத்துல ஆகுது மேடம், எங்களுக்கு 40 கிலோஸ் குறைச்சு கொடுங்க. இது என்ன விளையாட்டு சமாச்சாரம்? ஒரு மாசத்துக்கு 2 to 3 கிலோஸ் குறைக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பட் அதுக்கு மேல பண்ணணும்னா வெயிட் லாஸ்க்கு என்ன பெஸ்ட் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து நோ சுகர் டயட்னு வச்சுக்கிறாங்க. பட் சர்க்கரை ஒயிட் சுகரா, நாட்டு சர்க்கரையா, கரிப்பட்டியா, ஒல்லியாக தானே இருக்கேன், என்ன வேணால் சாப்பிட்லாங்கிறது தப்பான கருத்து. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட டயபிட்டிஸ் வரும். அப்போ அவங்க உடம்பை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, பனானா சாப்பிட்டா, பால் குடித்தா இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகும்னு நிறைய மித்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிஜம் கிடையாது. பட் மெயினாக எது வெயிட் கெயின் ஆகுமோ, இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸை பற்றி பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை எங்கள் கிளினிக்கு வரவங்க என்ன வெயிட் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இருக்க வேண்டிய வெயிட்டு 24 to 28 கிலோஸ். பட் அவங்க இருக்கிற வெயிட்டு 60 to 80 கிலோஸ். பெரியவங்களை விட ஹை வெயிட் இருக்காங்க 10 வயசில். அப்போ அவங்களே 20 வயசு ஆச்சே என்ன ஆவாங்க? இப்போ பெரியவங்கள்லாம் நம்ம கிளினிக் வந்தால் நம்ம இப்போது ஸ்கேல்லே நிற்க வைக்கிறது இல்லை. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற ஸ்கேல்லாம் 100 to 120 கிலோஸ் தான் எடுக்கும். ஆனால் இருக்கிறவங்களாம் 150 கிலோ மேலே இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆக்சுவலாக 10 கிலோ குறைஞ்சிட்டு வந்தோம் மேடம், நாங்கள் இதை விட ஜாஸ்தி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெருமனாக இருக்கிறது, ஒபேசிட்டிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 2030 சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் 10 குழந்தை எடுத்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஹெவியாக இருக்க போகுது. 100 குழந்தை எடுத்திங்கன்னா 2 குழந்தை வந்து ஒபேசிட்டியில் இருக்க போகுது. அது குழந்தைன்னா நம்ம சொல்கிறது பிலோ 12 இயர்ஸ். அப்போது அதே குழந்தை 18 ஆச்சே என்ன ஆகுது, அதே குழந்தை வெயிட் ஏறுறதே என்ன ஆகுது. அண்ட் இந்த வெயிட்னால பல பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை பாடி, அவங்களால ஸ்கூலில் கூட நடக்க முடியல. இதனால டிப்ரெஷன், மற்ற குழந்தைங்க கேலி பண்ணுறாங்க, மென்டல் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எக்ஸசைஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு க்ளோத்ஸ் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஹெவி க்ளோத்ஸ் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ இந்த வெயிட் போட 1 இயரோ 6 மந்த்ஸோ இல்லை, இது ரொம்ப வருஷம் ராங்காக உணவு சாப்பிட்டு லைஃப் ஸ்டைலில் ராங்காக மெயின்டைன் பண்ணதுனால வந்தது. ஆனால் வெயிட்டை குறைக்கணுங்கிறச்சே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. எங்கள் கல்யாணம் 2 மாதத்தில் ஆகுது மேடம், எங்களுக்கு 40 கிலோஸ் குறைச்சி கொடுங்க. இது என்ன விளையாட்டு சமாச்சாரமா? நம்ம வந்து ஓன்லி வாட்டர் டயட், ஓன்லி லிக்விட் டயட், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு 18 வயசு குழந்தை வெறும் லிக்விட் டயட் யாரோ பார்த்து பண்ணிச்சா, ஃபுல்லாகவே அந்த குழந்தை வந்து இறந்தே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணவே கூடாது. எந்த அளவு உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண ஆகுதோ அதுக்கு பாதி டைம் ஆகுது வெயிட் லாஸ்க்கு கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு 2 to 3 கிலோஸ் குறைக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் அதுக்கு மேலே பண்ணணும்னா அது ஹெல்த்தி கிடையாது. ஏன்னா அது மசில் வெயிட்டும் குறையும், ஒன்லி பாடி ஃபேட் இல்லை, மசில் கூட குறையும். அதனால நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெயிட் லாஸுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து உணவை இப்போ 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அது 2 பண்ணிக்கோங்க. அந்த உணவில் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க, நிறைய சாம்பார் சாப்பிட்டுக்கோங்க, ப்ரோட்டீன். இந்த மாதிரி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஆகிடும். அதே மாதிரி மதிய உணவில் நீங்கள் 2 கப் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா அது 1 கப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் 2 கப் காய் வச்சுக்கோங்க, 1 கப் இந்த பருப்பு சாப்பிடுங்க. நம்ம உணவில் பருப்பும் குறைவு, காயும் ரொம்ப குறைவு, அதனால ரைஸ் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கு பதில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இதே பிரியாணிலாம் சாப்பிட்றது 10 நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட், ஒரு பிளேட் வாங்கி ஒரு 4 பேர் சாப்பிடுங்க. அதுதான் கரெக்ட் குவான்டிட்டி. ஏன்னா அதில் நிறைய எண்ணெய் போடுறாங்க, அதில் மீட்டுங்கிற விஷயமே ரொம்ப கம்மி தான். வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடபிளில் எண்ணெய்லாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஹை ஃபேட் ஐட்டம்ஸை குறைச்சிக்கங்க, சாப்பிட வேண்டாம்னு யாருமே சொல்ல. இப்போ ஒரு சாக்லேட்னா ஒரு மினி சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை, ஒரு பார் சாப்பிட்றாங்களாம்.
ஒரு கேக்னா சின்ன கேக், ஒரு டீ கேக் 80 கேலரி, நோ ப்ராப்ளம். இதே என் கையளவு கேக்கு 3 லேயர், ஒரு லேயர் நடுவில் இவ்வளோ க்ரீம் போட்டு அதுக்கு மேலேயும் க்ரீம் போட்டு சாப்பிட்டா இது 4 நாள் உணவுக்கு சேர்ந்து சாப்பிட்டுறீங்க ஸ்நாக்குக்கு. இது நல்லது கிடையாது. ஒரு டீ கேக் இஸ் ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் சாப்பிடுவோம், இப்படி தான் சாப்பிடுவோம், நாங்கள் அப்படி தான் இருப்போம்னா ரொம்ப வெரி டிஃபிகல்ட் டு ஹெல்ப். பட் அப்படின்னு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. போட்ட வெயிட்டெல்லாம் போட்டாச்சு, 120 140 கிலோ. இனிமேல் நாங்கள் வெறும் தண்ணி டயட், வெறும் ஃப்ரூட் டயட், நாங்கள் 4 நாளில் 3 கிலோ குறைஞ்சிட்டோம் மேடம். இதெல்லாம் சஸ்டெயினபிள் கிடையாது, ஹெல்த்தி கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. பேலியோ டயட், கீட்டோ டயட் எதுவுமே நல்லது கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் உணவு. இந்த 8 ஹவர் யூ மஸ்ட் ஸ்டார்ட் வித் பிரேக்ஃபாஸ்ட், நாட் டின்னர். இப்போ நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறோம், 8 ஹவர் என்ன வேணால் சாப்பிட்லாம். ஒரு 1/2 பவுண்ட் கேக் கூட நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறது ஹெல்த்தியே கிடையாதுங்க. ஹெல்த்தியாக வெயிட் லூஸ் பண்ணணும், அதான் சஸ்டெயினபிள், அதான் உடம்பு அப்புறம் வராத இருக்கும். நிறைய பேர் வெயிட் லூஸ் பண்ணுறேன்னு மசிலில் லூஸ் பண்ணிடுறாங்க, பாடி ஃபேட் லூஸ் ஆகலை. ஸ்கின் எல்லாம் சேக் ஆகி வயசானவங்க மாதிரி ஆகி அது மாதிரிலாம் வேண்டாம். வெயிட் லாஸுங்கிறது ஒரு டயட்டிஷியன், ஒரு ஃபிசிஷியன் 2 பேர் ஹெல்ப்பும் எடுத்து நீங்கள் பண்ணுங்க. இப்போ தொப்பை குறைக்கிறதுனா பேசிக்காக பெலி ஃபேட் நிறைய ஆயிடுச்சு. அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். உணவு முறையில் நாங்கள் வெயிட் லாஸ்க்கு என்ன சொன்னோமோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எண்ணெயை குறைச்சி நிறையா புரத சத்து, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா வயரும் ரொம்ப இருக்கும், வெயிட்டும் குறையும். பட் பெலி ஃபேட் குறைக்க ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் பண்ணணும். இது நீங்கள் உங்கள் உடம்போட இது பிரகாரம் நீங்கள் ஒரு ட்ரெயினரை பார்த்து அது பிரகாரம் நீங்கள் பார்த்து பண்ணணும். பட் அதர்வைஸ் நீங்களே பண்ணுறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அதை நீங்கள் கேட்டு பண்ணுறீங்கங்கிறது தப்பான கருத்து. ஏன்னா ஒருத்தர் பாடி டைப் டிஃப்ரெண்ட், உங்களோட கேப்பபிலிட்டி டிஃப்ரெண்ட். அது பிரகாரம் பண்ணுமே வழிய ஸ்டாண்டர்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த டீடாக்ஸுன்னு நிறைய இந்த வேர்டு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. டீடாக்ஸுங்கிறது நம்ம உணவை சரியாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நம்ம டீடாக்ஸ் பண்ணுறோம், நம்ம வெறும் லைம் டீ குடிக்கிறோம், இல்லை வெறும் இந்த எலுமிச்சம்பழம் ஹனி போட்டு குடிக்கிறோம், இதே நாங்கள் ஒரு நாள் முழுக்க குடிக்கிறோம், இது ரொம்ப நல்லது, உடம்பு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் பண்ணுங்கள், அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா இது பண்ணினா ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த் இருக்கணும். நீங்கள் சுகர் லெவல்ஸ் ஹையாக இருந்தால் நிச்சயமாக பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக பண்ணக்கூடாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இல்லை தாய்ப்பால் கொடுக்குற ஒரு தாயாக இருந்தால் நிச்சயமாக பண்ணக்கூடாது. இல்லை ரொம்ப வயசானவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இன்சுலின் போட்டுக்கிறவங்க, இவங்கெல்லாம் செய்யவே கூடாது. டீடாக்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தையாக கொடுத்து இது ஒரு ஃபேஷனபிளாக பண்ணிட்டாங்க. இந்த லைம் அண்ட் ஹனி கூட ஹாட் வாட்டரில் குடிக்கவே கூடாது, ஹனி ஹாட் வாட்டரில் சேர்க்கவே கூடாது, இது ரொம்ப கெடுதல். இது ஆயுர்வேதா சொல்லுது. ஆயுர்வேதா சொல்லுதுன்னு சொல்லி எல்லாரும் தப்பாக அதை பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. டெய்லி அதை யாருமே சாப்பிட சொல்லலை. ஸோ இதனால் எதையும் நம்பாதீங்க. ஃபாலோ வாட் அ டயட்டிஷியன் செஸ். அண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உணவை பார்த்து அதில் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் சஸ்டெயினபிள். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா உடனே ஒயிட் ஃபுட்ஸை அட்டாச் பண்ணிடுறாங்களா. இது ஒயிட் ரைஸ், மைதா, அப்புறம் சால்ட்டு, சுகர், அப்புறம் பாலையும் அதில் ஒட்ட வச்சிடுறாங்க. தேவையே கிடையாது. பால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். மில்க், கர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் வெயிட் லாஸை பொறுத்த வரலாம் மைதாவை குறைச்சோன்னா நல்லது. ஏன்னா பேக்கரி ஐட்டம்ஸில் எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஃபேட் இருக்குது, ஹை சோடியமும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் எல்லாமே பாதி பேக்ட் ஐட்டம் இருக்குது, அதையும் நம்ம குறைச்சிட்டோம்னா நல்லது. இப்போ நிறைய பேர் நோ சுகர் டயட்னு வச்சுக்கிறாங்க வெயிட் லாஸ்க்கு. அது ஒரு விதத்துக்கு நல்லது தான். சர்க்கரைங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நிறையா நம்ம உணவுலேயே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் சர்க்கரை ஒயிட் சுகரா, நாட்டு சர்க்கரையா, இல்லை இந்த கரிப்பட்டியா, இந்த மாதிரின்னு எல்லாருமே உடனே கேட்பாங்க. இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறது என்னது? ஒயிட் சுகர் ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ், ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது நாட்டு சர்க்கரை. ரெண்டுமே 1 டீஸ்பூன் 20 கேலரி. ரெண்டுமே நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், அது ஒயிட் சுகராக இருக்கட்டும். கரிப்பட்டியும் சிமிலர் இஷ்யூஸ் தான். இதுலேயும் அதே 4 கேலரி பர் கிராம். பட் என்ன பெனிஃபிட்னா, இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் குட் இந்த மாதிரி அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது. அது இதில் கிடையாது, ஒயிட் சுகரில் கிடையாது, ப்ராசஸ் பண்ணுறதுனால. பட் ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன்னு 2 டீஸ்பூன் போட்டுப்பாங்க. அப்போ இது என்ன ஆகிடுது? டபுள் கேலரி ஆகிடுது. ஸோ இது பிரயோஜனமே கிடையாது.
ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அது முக்கியம். மெயினாக நாட்டு சர்க்கரை இல்லை கறிப்பட்டியை பாலில் போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் பால். ஸோ ஒரு டீ போடுறீங்க, காஃபி போடுறீங்க, அதில் போடுறீங்கன்னா பார்த்து போடுங்க. சில சமயம் அது தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரும்பாலும் பாப்புலேஷனில் வெயிட் லாஸ் சொன்னால் கூட சில பேருக்கு வெயிட் கெயின் தேவைப்படுது. பட் வெயிட் கெயின்ங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ நீங்கள் 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் 58 கிலோ இருக்கீங்க, இல்லை 56 கிலோ இருக்கீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இருக்க வேண்டியது பிட்வீன் 58 to 62. பட் ஜென்ரல் பாப்புலேஷன் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால, நீங்கள் ஒல்லியாக இருக்கிறதுனால, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, நீங்கள் ஒடிஞ்சு விழுந்துடுவீங்க, காற்று அடித்தா ஓடி போயிடும், இந்த மாதிரியே சொல்லுவாங்க. இது தேவை கிடையாது. பட் வெயிட் கெயின் நான் வந்து கேக் சாப்பிட்லாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்லாம், பர்கர் சாப்பிட்லாம், பிட்ஸா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிறது தப்பான கருத்து. நம்ம அந்த உணவையும் கரெக்டாக சாப்பிடணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா இட்லி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒல்லியாக தானே இருக்கேன், என்ன வேணால் சாப்பிட்லாங்கிறது தப்பான கருத்து. ஏன்னா இப்போ ரீசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட டயபிட்டிஸ் வருது. அப்போ அவங்க உடம்பை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஸ்கின்னி ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க இருக்கிறது ஒல்லி, ஆனால் உடம்புக்குள்ளே கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. இருக்க வேண்டிய லெவலை விட டபுளாக இருக்குது சில பேருக்கு. பனானா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும், பால் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும், பொட்டேட்டோ சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும். இதெல்லாம் தப்பான கருத்து. பால் அண்ட் ஹனி வெயிட் கெயின் ஆகும், வாட்டர் அண்ட் ஹனி வெயிட் லாஸ் ஆகும். இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு இல்லை. பட் பால் அண்ட் ஹனி போட்டிங்கன்னா, ஹனி இஸ் அ கான்சன்ட்ரேட்டட் சுகர், 1 கிராம் 7 கேலரிஸ். ஸோ நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே 7 × 10 70 கேலரிஸ் கொடுத்துரும். பால் 60 கேலரிஸ் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு பாலில் 60 more than 60, ஸோ உங்களுக்கு 130 கேலரிஸ் வந்துடும் சக்கரை போடாதே. ஸோ இதனால வெயிட் கெயின் சொல்லலாம். பட் வாட்டரில் ஹனி வெறும் 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை. ஸோ த கேலரிஸ் இஸ் வெரி லெஸ். இப்போ பனானா சாப்பிட்டா, பால் குடித்தா இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகும்னு நிறைய மித்ஸ் இருக்குது. அதெல்லாம் நிஜம் கிடையாது. பட் மெயினாக எது வெயிட் கெயின் ஆகுமோ அதை பற்றி யாருமே பேசுறதில்ல. இது வந்து எண்ணெய், நம்ம உணவில் எண்ணெய் ஏற ஏற நிச்சயமாக வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி வெளி உணவில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட இப்போ யாராவது ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் கெயின் வேணும்னா அவங்க எக்கு சாப்பிடுவாங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இல்லை பாம்பே டோஸ்ட் ரொம்ப நல்ல உணவு. ஏன்னா அதில் பால், மில்க்கு, ப்ரெட்டு ப்ளஸ் லைட் சுகர் இருக்குது. இது போட்டால் உங்களுக்கு புரத சத்தும் கிடைக்குது, கொழுப்பு சத்தும் கிடைக்குது, ப்ளஸ் உங்களுக்கு மாவு சத்தும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி குட். அதே மாதிரி மதிய உணவில் அவங்க டெஃபினட்டாக கொஞ்சம் புரத சத்து, பட் சாப்பிட்ற ரைஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். யாரா இப்போ தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் 2 தான் எடுத்துக்கிறாங்கன்னா மேக் இட் 3 அந்த மாதிரி. அண்ட் இவங்களுக்கு டோட்டல் டேயில் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ஆயில் கொடுக்கறதுனால அதை எதில் வேணுமோ அவங்க போட்டு சாப்பிட்லாம். இல்லை எக்ஸ்ட்ரா டீஸ்பூன் கீயாக கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி அவங்க பண்ணினோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரலும் இவங்க வந்து மேங்கோஸு, இந்த அவகேடோ நல்லா கிடச்சா யூஸ் பண்ணலாம். அதை தவிர ஏன்னா அவகேடோவில் கொழுப்பு சத்து இருக்குது, பட் நல்ல கொழுப்பு சத்து இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை பார்த்திங்கன்னா இவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி அந்த மேங்கோ வந்து ஒரு இது பேஸ்ட் மாதிரி பண்ணி அதே ஒரு ஸ்நாக்காக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஹை கேலரி ஃப்ரூட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் நார்மலாக நம்ம சொல்லுவோம் நிறைய சாப்பிட முடியாது, ஒரு 6 to 8 சாப்பிடுங்க. இவங்க 1 கப்பு சாப்பிட்லாம். கிர்னி பழம் தாராளமாக சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரலும் இவங்க வந்து எல்லா க்ரீன் கலர்ட் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம், பட் ரூட் வெஜிடபிளும் சேர்ந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கும் சேர்ந்து சாப்பிட்லாம். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களும் ஒரு குடும்பத்தில் தான் இருக்க போகிறாங்க, அதே குடும்பத்தில் குண்டாக இருக்கிறவங்களும் இருக்க போகிறாங்க. ஸோ அதே உணவு தான் சாப்பிடணும். அவங்க ரைஸ் இல்லை இட்லி தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு மாவு சத்து உள்ள ஒரு காய் கூட சேர்த்துக்கலாம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire. MCR Pure Cotton Club, formals and casual shirts.